ரத்னம் படம் பார்த்தேன். ஹரி சார் டைரக்ஷனில் விஷால் சார் ஹீரோவை பண்ணியிருக்கிறாரு. யோகி பாபு இருக்கிறாங்க. இது வந்து விஷால் சார் படமோ கேமராமேன் ஒரு படமோ மியூசிக் டைரக்டர் படமோ நம்ம சொல்ல முடியாது. ஹரி சார் படம் தான் சொல்லலாம். ஏன்னா அவர் தமிழ் படத்தில் இருந்து இன்றைக்கி வந்து ரத்னம் படம் வர ஒரே ஸ்டைலு தான், கொஞ்சம் கூட மாற்றவே மாட்டேங்கிறாரு. சரி, இது அவருடைய பேட்டி, அவருடைய ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் வேறு மாதிரி சொன்னார். இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அதை நினச்சி தான் நானும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்தோம். வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு தமிழில் இருந்து ஃபஸ்ட்டு படம் தமிழ் அவர் பண்ணது. இப்போ லாஸ்ட்டு வந்து ரத்னம். இது எல்லா படத்துக்கும் 10 படத்துக்கு மேலே டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார். எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி தான். ஒரு ஃபைட்டு, ஒரு சேசிங்கு, ஒரு வில்லன் குரூப் ஒரு சைடு, ஹீரோனி, ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு, ஹீரோ, ஒரு படம் எல்லாம் இதுவும் அதே மாதிரி தான் போகுது. ஒரு அரை மணி நேரம் அந்த கதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஆடியன்ஸு நீங்கள் வந்தீங்கன்னா பெருசாக எதிர்பார்த்து வராதிங்க. இது வந்து டைரக்டர் சார் ஹரி சாருடைய படம். இதை மைண்டில் வச்சுட்டே வாங்க. ரத்னம் போர் அடிக்காமல் போதும். இல்லை சார், விஷால் ஹரியோட கூட்டணியில் பார்த்தீங்கன்னா தாமிரபரணியாக இருக்கட்டும், பூஜையாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி இருக்குங்களா இல்லை மாறுபட்டு என்ன மாறி இருக்கு சார்? தாமிரபரணி, பூஜை இந்த ரெண்டோட தாமிரபரணி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. பூஜை ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடு இருக்கும். இதுக்கா மார்க்கு அதிகமாக கொடுப்பீங்கன்னா ரெண்டு ஒரே திராசில் வைக்கலாம். பூஜை எப்படி இருக்கோ அதே தான், அதே சேம் தான் சார், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. இல்லை, அதுதான் செட் ஆகுதுன்னா அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த கதை ஒரு கரு இருக்குது பார்த்தீங்களா. பூஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியிலேருந்து வெளியில் வந்து ஒரு கடை, ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே இருப்பார். இதுலேயும் அதே மாதிரி தான். அவள் அம்மாவை இழந்து ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே எம்எல்ஏ வருகிறாரு நம்ம இவர் சமுத்திரக்கனி. அவருக்கு வளர்ப்பு பையனாக இருப்பாப்புல. அதுக்கு என்ன வித்தியாசம்? அதனால தான் நான் மொத்தத்தில் நான் சொன்னேன், ஹரிசார் படம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, ஒரே பேட்டர்ன். அது இதுவும் ரத்னமும் அதே மாதிரி தான். வீட்டில் இருந்து பிரிஞ்சு வந்து ஒரு மார்க்கெட்டில் இருக்கிறார். அங்கே நல்லது கெட்டது ஏதாவது, அதான் அவர் ஒரு டைலாக் சொல்லுவாப்புல, இன்றைக்கி 60% நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க 40%. அந்த 40%ல் நாங்கள் அந்த நல்லவங்களை காப்பாற்றுறதுக்காண்டி நான் கெட்டவனாக இருக்கிறேன். அதுதான் படம் ஃபுல்லாக அதுதான். ரத்னம் படத்தை பொறுத்தளவுக்கு அந்த ஒரே ஒரு டைலாக் தான், 60% மக்களுக்காண்டி நாங்கள் வாழ்கிறோம். இப்படி தான் நம்ம போகுது. இது எப்படி நம்ம வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. எல்லா படத்தோட ஹரிசார் படம் எல்லா படத்தோடு இது நல்லா இருக்குது நம்ம சொல்ல முடியாது. எல்லா படம் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அந்த ஒரு அரை மணி நேரம் அந்த கதை ஒரு வித்தியாசமாக இருக்குது. அந்த கதைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் லென்த்தியாக கொண்டு வந்துருக்கலாம். ஒரே சேசிங் ஃபைட்டு இதுக்கு தான் டைமிங் ஓவராக கொடுத்துருக்குறாரு. காமெடியும் பெருசாக இல்லை. இந்த குடிச்சு இல்லை, அதுதான் யோகி பாபுக்கு என்னென்னா, இந்த குடிச்சிட்டு போகிறவங்கள கலாய்க்கிறாரு. ஒயின் ஷாப் பாரில் இருப்பார், அரசியல்வாரியை கலாய்க்கிறாரு. அது பெருசாக ஒன்றும் எடுபடலை. மொத்தத்தில் படம் ஒரு ட்ரூப் ஆகலாம், போர் அடிக்காமல் போகுது. சார், ஹரி படம் வந்து ஒரு விறுவிறுப்பு இருக்கும். எல்லா படத்துலையும் வந்து இந்த டைலாக்காக இருக்கட்டும், அந்த சண்டை சீக்வன்ஸாக இருக்கட்டும், அது எப்படி இருக்குது? இல்லை, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் 100% இருக்குது. ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்க அடிக்கிறது, ஃபைட்டு, சேசிங்லாம் இருக்குது. அது கொஞ்சம் ஓவராக இருக்குது. இது ஹரி படத்தில் எந்த அளவுக்கு சண்டை வச்சுருக்கோ அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் இருக்கும் எல்லா படத்துலையும். அது எப்படி ஒர்க் அவுட்? அது கரெக்டாக இருக்குது. அதுவும் கரெக்டாக போயிருக்கு. இல்லை, அதில் தாங்க அவரை அடிச்சிக்க முடியாது. இன்றைக்கி வந்து போர் அடிக்காமல் அவ்வளோ தூரம் கொண்டு போகிறாரு. இன்றைக்கி சாதாரண ஒரு டேரக்டர் 2 படம் 3 படத்துக்கு மேலே பண்ண முடியாது. பாலாலாம் எங்கே போனாருன்னே தெரில. எப்படி இப்போ இவர் தொடர்ந்து ஒரு 10 படம் 12 படம் கொடுத்துட்ருக்காருன்னா, இந்த ஒரு பல்ஸ் எனக்கு ஆடியன்ஸுடைய பல்ஸ், இந்த கதை அப்படி ஒரு அரை மணி நேரத்தோட கதையை எடுத்துகிட்டு இந்த சேசிங் ஃபைட்டு இப்படி போகிறாரு பார்த்தீங்களா, அது இதில் கொஞ்சம் ஓவராக இருக்குது. இந்த டைமிங் ஓவராக. அந்த ஃபைட்டுங்கிறது ஒரு 3 நிமிஷத்தில் முடிக்கக்கூடியதை ஒரு 8 நிமிஷம் கொண்டு போகிறாங்க. அப்படி ஒரு 4-5 ஃபைட் இருக்குது. சேசிங் அதே மாதிரி ஓவராக இருக்குது. ஆனால் அதுவும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த கதைக்கு அது தேவைப்படுது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த கதையை கொஞ்சம் லென்த்து கொண்டு வந்துடலாம் கொஞ்சம் கூட. அது ஒரு ஏமாற்றமாக இருக்குது. சமுத்திரக்கனி அவருடைய அருமையாக பண்ணியிருக்காருங்க. சமுத்திரக்கனி வந்து கொடூரமான வில்லனாக இருப்பார்னு நினச்சேன். கிடையாது, சாஃப்டான ஒரு எம்எல்ஏ. அதான் மக்களுக்கு நல்லது பண்ணணும். விஷாலை வந்து சின்ன வயசில் அவர் உயிரை காப்பாற்றுவாப்பில். இது நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பொண்ணுக்காக இந்த படம் பண்ணுறது, அப்படி இந்த மண்ணுக்காக அப்படின்ற போது எல்லா படத்துலையும் பார்த்து எல்லாம் சார். அதுதான் சார், இப்போவும் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா படத்துலையும் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த லைனு, அந்த ஒவ்வொரு சீனையும் பார்த்தீங்கன்னா
இருந்தாலும் போர் அடிக்காமல் கொண்டு போகிறாரு. இதுதான் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். பக்கடி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை சத்தியமாக இல்லை. இந்த ஒரு ட்ரிப் பார்க்கலாம் எல்லாருமே. ரத்தினம் படம் ஒரு ட்ரிப் போர் அடிக்கலாம் வந்து பாருங்கள், மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் வெளியே வந்து யோசனை பண்ணிங்கன்னா என்ன பார்த்தோம், அது அரிபடம் எல்லா படமும் சொல்லலாம். நம்ம இன்றைக்கி 10 படம் பண்ணியிருக்காருன்னா எல்லா படமும் இது வெளியே வந்த பிறகு ஒன்றுமே என்ன பண்ணாங்க, ஹீரோ என்ன பண்ணார், வில்லன் என்ன பண்ணார், ஒரே அடி குத்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்காம உட்கார முடியுதா சார்? இல்லை போர் அந்த இது சேசி இந்த ஃபைட்டு மட்டும் கொஞ்சம் லென்த்து கம்மி பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் இந்த காலேஜ் பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். சார் அடிப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீடு அந்த ஒரு ஹீரோயின் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படத்தை தான் ஒர்க் பண்ணுவார். பட் தொடர்ந்து யானை படத்துலேருந்து பிரியா பவானி சங்கர் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. அந்தளவுக்கு பிரியா பவானி சங்கர் வந்து கூட அப்பியரன்ஸ். அந்த யானை படத்தில் கூட அந்த அம்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. நான் இதில் வந்து அழகாக பண்ணியிருக்கிறேன். பிரியா பவானி சங்கர் அது அம்மா கேரக்டராக இருக்கட்டும், அது ஹீரோனையும் சொல்ல முடியாது, அவங்க அம்மாவாக நினச்சி தான் இவர் விஷால் சார் அந்த பொண்ணை கொஞ்சம் போல என்னென்ன நினைக்கிதோ அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கணுன்ட்டு பின்னாடி போகிறாரு. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நம்மளை வந்து நமக்காண்டி எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, இவர் வாழ்க்கை துணையை நமக்கு கிடச்சா நல்லா இருக்குமேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து ஆடியன்ஸ் ஒரு எதிர்பார்ப்பாங்க. லாஸ்ட்டில் என்ன நடக்க போகுது, 2 பேர் சேருவாங்களா, சேர்ந்தா கதை இல்லை. ஏன்னா அவள் அம்மா பேசியிருக்க மாதிரி அம்மாவை நினச்சி தான் பழகிறாப்புல. இப்போ சேர்ந்தா கதை இல்லை. கிளைமேக்ஸ்லேயும் அதே மாதிரி இப்போ ஜெயிலுக்கு போகக்கூடிய டயத்தில் ஒரே ஒரு டைலாக் அந்த பொண்ணை பார்த்து சொல்லுவாப்புல, உனக்கு பிறக்க போகிற குழந்தை என் பேர் வை. அப்போ உண்மையிலேயே அந்த பொண்ணை இவர் நினைக்கல, அவளும் பாசமாக கட்டி பிடிப்பா, அதோடு முடிக்கிறாங்க. அதெல்லாம் நம்புகிற மாதிரி தான் இருக்குது, ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே சார். இதில் வந்து வன்முறை நிறைய இருக்குது, ஒரே ஃபைட் சண்டை இது மட்டுமே படத்தில் இருக்குது ரொம்ப. இல்லை அது உண்மை தான் சார். நான் அதுதான் பின்னே நான் சொல்கிறேன். அந்த ஒரு 1/2 மணி நேரம் சார் கதையை இவருக்கு முயற்சி பண்ணியிருக்காரு வித்தியாசமான. அந்த கதையை சுற்றி இவ்வளோ ஒரு லென்த்து சேசிங், இவ்வளோ ஒரு லென்த்து ஃபைட் நிறைய இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. ஃபைட்டு இருந்தால் கூட அது டைமிங் கம்மி பண்ணால் கொஞ்சம் கூட நல்லா இருந்துடும். ஒரு ஃபைட்டுக்கு 7 நிமிஷம் 8 நிமிஷம்லாம் என்ன சார், ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். அவர் ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக லாஸ்ட்டில் ஒரு 2 சீனுக்கு வராரு சார். அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், நல்லா ரசிக்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஷாலோட படம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிரச்சனையிலையும் ரொம்ப ஒரு இது இக்கட்டான சூழ்நிலை படம் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு வந்து யார் காரணம்னு நினைக்கிறீங்க சார்? யார் காரணங்கிறது நம்ம அது உள்ளே போக வேண்டாம். எனக்கு அது தெரியல. ஏதாவது ஒன்று சொல்லி தப்பாயிடக்கூடாது. இல்லை சார், ஏன்னா ஏதோ ஆளுங்கட்சி எடுத்து பேசுகிறதால தான் இந்த மாதிரிலாம் படுது மக்கள் மத்தியில் ஒரு. இல்லை அதெல்லாம் கடுகு அளவோட கிடையாதுங்க. இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆக காரணம் வந்து இன்றைக்கி வந்து அரசியலுக்கு வருவார் அப்படின்றலாம் சொல்கிறாங்க இல்லையா? இல்லை அவர் அரசியலுக்கு வந்தால் வரட்டும் சார். அதனால் இன்னொரு ஆள் மேலே பழி போடுறது அது நம்புகிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த படம் வெளியே வராத காரணம் ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா எடுத்துகிட்டு ரீஷூட் நிறைய பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் போர் அடிக்கிற சீன்லாம். இதுக்கு தான் அது லேட்டாச்சு ஒழிஞ்சு. இது வந்து ரெட் ஜெயின், உதயநிதி, டிஎம்கே இதெல்லாம் வந்து சும்மா அவங்களுக்கு இதாங்க நேரம். எப்படி இதான் வேலையா டிஎம்கே, இதை நிப்பாட்ட அது நிப்பாட்ட. ஏன்னா சினிமாவுக்கு எப்போவுமே பக்கபலமாக தான் இருப்பாங்க டிஎம்கே, ரெட் ஜெயின்லாம். அது தேவையில்லாமல் இவர் பொருளிகள். ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க தான். விசாலும் உதயநிதிலாம் கிளாஸ்மேட். அதனால் இவர் அதை ஒன்றும் ஏம் பண்ணி சொல்லியிருக்க மாட்டார். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெளிவாக தெரியல. அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. 2 ஊருக்கு இப்போ வந்து திருச்சி தஞ்சாவூர் என்ன வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, கட்ட பஞ்சாயத்து நடத்தாங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு விஷால். இல்லை அது அந்த மக்கள் இவர் படம் எல்லா படத்துலையுமே வந்து ஒவ்வொரு இந்த ஜல்லிக்கட்டுக்கெலாம் ஒரு குரல் கொடுத்தாரு. அவர் அறியாமல் ஏதோ ஒன்று பேசிடுவார், 4 கோடி தான் படம் எடுக்கணும்னு சொன்னார். அதில் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அது அவருடைய பர்சனல். அது கொஞ்சம் அவர் திருத்திக்கணும். இதை வந்து ஒரு டீமை கையில் எடுத்து இதுக்கும் அரசியலுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. தேவையில்லாமல் அந்த லூஸ் ஸ்டாக் விடுறது தான். அது கொஞ்சம் கவனமாக பேசணும். இதுதான் அவருக்கு விஷால் சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். என்னுடைய படத்துக்குலாம் விளக்குறேங்க, வர சின்ன சின்ன படத்துக்குலாம் என்ன கதி சார்? இவர் படத்துக்கு பிரச்சனை அப்படிங்கும் போது விஷால் சாரே கேட்கட்டும், இல்லை அவர் ரசிகரே கேட்கட்டும். நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்னா அது அந்த படத்தில் என்னவோ அதை மட்டும் பேசிட்டு வந்துடுறோம். ஒரு படத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு, 4 கோடிக்கு மேல் அது கையில் இருந்தால் மட்டும் படம் பண்ணுங்க. இப்போ அதுதான் இந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம அந்த பைலான் கேட்டார், மஞ்சுமேன் பாய்ஸ்லாம் சின்ன பட்ஜெட் அது உடையான்னு சொன்னேன். ஆனால் அவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். அப்போ வாயை கொடுத்து தர மாட்டேங்கிறாப்புல. இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தை ஜல்லிக்கட்டு அதே மாதிரி பெரிய பிரச்சனையாச்சு. இவர் இறந்த மாதிரிலாம் போட்டோ எடுத்து போட்டாங்க. அது பேசும்போது ஒரு வார்த்தை பேசவும் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசணும். இப்போ நான்லாம் எவ்வளோ பேட்டி கொடுக்குறேன், யாரையா குறை சொல்லலாம், நடந்து உள்ளது தான். யாரையா நம்ம வந்து குறை சொல்லிவிட்டு அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியும். அப்படி நல்லது உள்ளதுபடி சொல்லு. சரி சார், இப்போ ஒரே வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அடிப்படமாக விஷால் படம் ஹரி 100% ஹரிப்படம். ஹரி சார் டைரக்ஷன் பண்ணாலே அது சுத்தமான கலவைன்பாங்களே, அதேமாதிரி சுத்தமான ஹரிப்படமாக தான் இருக்கும்.
தமிழ் படத்தில் இருந்து ரத்னம் படம் வர ஒரே ஸ்டைல் தான் ஹரிசார் ஃபாலோ பண்ணுறாரு. ரொம்ப எதிர்பார்த்து வராதிங்க. ஹரிசார் படம் இவ்வளோ படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இருக்குது. கதை கொஞ்சம் மாற்றிருக்கிறாரு, அவ்வளோதான். தியேட்டரில் வந்து பாருங்கள், போர் அடிக்காமல் போகுது. நன்றி வணக்கம். ஒரு வரியில் சொல்லுங்கள். ரத்ன படம் மொத்தத்தில் சொன்னால் அவியல், தரமான ஒரு அவியல், டேஸ்ட்டாக இருக்குது. நன்றி வணக்கம்.